திருச்சிற்றம்பலம். வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி எப்படி போகிறது, அதற்குண்டான தடைகள்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் 6 ஆதார சக்கரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் யார் யார், அடுத்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் விநாயகர், ஏன் விநாயகருக்கு யானை தலை வந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முந்தினது பதிவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? அடுத்து இப்போது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் பிரம்மதேவர், சரஸ்வதி தாய். இவங்களை பற்றி, இவங்க ஏன் இந்த சக்கரத்தில் இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த உலகம் இயங்குறதுக்கு படைத்தல் அப்படின்ற தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில். அப்படி படைத்தல் தொழில் நடப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். அதனால தான் அந்த இடத்துக்கு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவரும், அதாவது படைப்பு தொழில் இன்னும் நல்லா செய்யணும்னு சொன்னால் அதுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு துணையாக சரஸ்வதி தாயும் அங்கு குடிகொண்டிருக்கின்றார்கள். சரி, அறிவியல் படி நம்மளுடைய விந்தணுக்கள் உருவாகக்கூடிய இடம் டெஸ்டிஸ். ஆனால் ஆன்மீக அறிவியல் படி நம்மளுடைய விந்தணுக்கள் உருவாகக்கூடிய இடம், அது உருவாகி எலும்புகள் மூலமாக கீழே இறங்கி அந்த பைக்குள்ளே போய் பாதுகாக்கப்படும். அப்படி தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து தான் அணுக்கள் கீழே இறங்கி அந்த பையில் போய் சேமிக்கப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி உச்சியிலிருந்து ஒரு ஆற்றல் கீழே இறங்கி போய் அந்த இடத்த தூண்டினா மட்டும்தான் அங்கே உற்பத்தியே ஆகும். நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதுக்கு இங்கே உச்சியிலேருந்து கீழே இறங்கி போய் அங்கே உதவி பண்ணால் மட்டும்தான் விந்தணுக்கள் உருவாகும். அப்படி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் உச்சியிலேருந்து கீழே இறங்கி போய் உதவி பண்ணலன்னு சொன்னால் அங்கே தரமான விந்தணுக்கள் உருவாகாது. அப்போது படைப்பு தொழில் தடைப்படும். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கு நேரடியாக உச்சியிலிருந்து உதவி புரிகின்றார் ஏக இறைவன். அப்படின்றது தான் உண்மை. ஏக இறைவனுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் உயிரினமும் படைக்கப்படாது அப்படின்றத இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ உயிர், உடல் எல்லாமே மூலாதார சக்கரத்திலிருந்து தான் படைக்கப்படுது. அதையும் தாண்டி இப்போது இது நிறைய நமக்கு எண்ணங்கள் உருவாகிறதும் தொப்புள்ள தான். நம்மளுடைய தொப்புல அறுத்தடைத்த வாசல் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பாக இருக்கிறது தொப்புள் கொடி. நம்ம பிறந்ததுமே தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை முடிச்சு போடுவாங்க. இல்லைன்னா அதை நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுதான் அறுத்தடைத்த வாசல். சரிங்களா? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே தொப்புள்லேருந்து தான் உருவாகி திருப்பியும் நம்ம மனசுக்கு போகும். மனசில் நாம் என்ன செய்யலாமா வேணாமா அப்படின்றத பற்றியெல்லாம் யோசித்து நாம் அதை செயல்படுத்துவோம். அதனால் நமக்கு தேவைப்படக்கூடிய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்றத பிரித்து பார்த்து நம்மளுடைய ஆணவம் தலை தூக்காமல் நாம் செயல்பட வேண்டும். அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஆணவம் தலை தூக்கும் பட்சத்தில், கல்வியினுடைய திமிர் தலை தூக்கும் பட்சத்தில் அந்த ஆணவம் நம்மளை மரணம் நோக்கி இட்டு செல்லும். நீங்கள் நல்ல ஒரு பாடுற சிங்கராக இருக்கலாம், ஆனால் அது நான் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் நீங்கள் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கலாம்,
ஆனால் அதுக்கு எல்லாமே காரணம் நான் இல்லை, என்னை படைத்த இறைவன். அப்படி நீங்கள் இறைவனை உயர்த்தி உங்களை தாழ்த்தி கொள்ளும் பொழுது இறைவன் உங்களை மேலும் தூக்கி விடுவார் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் அது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இறைவனோட செயலாக நடக்குது அப்படின்ற நினைப்போடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஆணவம் தலை தூக்காது. அதே மாதிரி காலபைரவருக்கு உங்களை கிள்ளி எறியணும் அப்படின்ற எண்ணமும் உருவாகாது. அதாவது பிரம்மதேவருக்கு மொத்தம் 5 தலைகள் இருந்தது. 5 தலைகளில் எல்லா தலைகளுக்கும் இறைவன் தட்சணையை கொடுத்துட்டாரு. 5வது தலைக்கு தட்சணையை கொடுக்க முடியாததுனால, இந்த உலகத்தையே நீ படைச்சேன்னு சொல்கிற, உன்னால் எனக்கு தட்சணை கொடுக்க முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லி இறைவனை அசிங்கப்படுத்தும் பொழுது, அப்போ உனக்கு அந்த தலை இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ திமிராக பேசுகிற ஆணவத்தோட, அப்போ அதையே நான் கிள்ளி எறிகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பிரம்ம கமலத்தை கையில் ஏந்தி காலபைரவராக இருந்து யாரெல்லாம் ஆணவத்தோடு இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் மரணம் நிச்சயம் அப்படின்றது தான் காலபைரவர் உணர்த்துகிறார். ருத்ரன் நம்ம நெஞ்சில் இருப்பார். ருத்ரனுக்கு கீழே மகாபைரவர்களும், மகாபைரவருக்கு கீழே காலபைரவர்களும், காலபைரவருக்கு கீழே அஷ்டபைரவர்களும் இருக்காங்க. காலபைரவர் அந்த பைரவர்களுக்கு கீழே சனீஸ்வரர்லாம் இருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா ஆணவத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தி அந்த உயிரை அந்த உடலை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் அவங்க முதல்ல பார்ப்பாங்க. அதிலிருந்து நாம் தப்பிச்சா மட்டும்தான் மேற்கொண்டு போக முடியும். அதனால் நாம் நினச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி உச்சியிலிருந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்ம கீழே போய் உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடியதுக்கான வேலையை செய்யும். அதனால் கட்டுக்கடங்காத அளவுக்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எண்ணம் தோன்றி இனப்பெருக்கம் ஒரு பக்கம் தடையில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம மரணமில்லாத நிலையை நோக்கி போகக்கூடாது அப்படின்றதுக்காக சுவாதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஆணவம் உருவாகும். பிரம்மதேவர் அங்கே இருக்கிறதுனால இயல்பாகவே ஆணவம் உருவாகும். அதனால் இறைவன்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் பண்ணி என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் நீ தான். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நீ என்ன நடக்க வைக்கிற, நீ என்ன ஆட வைக்கிற, நீ என்ன பாட வைக்கிற, நீ என்ன தொழில் செய்ய வைக்கிற. நான் துன்பப்பட்டாலும் அதுக்கு காரணம் நீ தான், இன்பப்பட்டாலும் அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற அந்த முழு சமர்ப்பணத்தோடு நாம் வாழும் பொழுது நம்மளுடைய மும்மலங்களில் முதல் மலமாக இருக்கக்கூடிய ஆணவ மலம் கலியும் அழியும். அப்போ அந்த ஆணவ மலம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், நம்ம கண்ணை மூடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கருப்பு கலரில் தான் தெரியும், வேறு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அப்போ அந்த கருப்பு நிறம் மறைஞ்சி உங்களுடைய கண்களுக்கு ஜோதியோ அல்லது ஒளியோ அல்லது குஞ்சிதபாதமோ தெரிகின்ற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் போயிருச்சு அப்படின்றது அர்த்தம். பிரம்மதேவருடைய 5வது தலை அறுபட்டு விட்டது அப்படின்றது பொருள். அப்படி அறுபடலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய உடம்புக்குள்ள 5 தலைகளோடு பிரம்மதேவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் தலை தூக்காமல் பார்த்து கொண்டு காலபைரவரினுடைய அருளால் அந்த 5வது தலையை நீங்கள் எல்லோரும் கிள்ளி எறிந்து சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து நம்ம மரணமில்லாத நிலையை நோக்கி போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆணவத்தை நாம் கிள்ளி எறிய வேண்டும். அதற்கு உச்சியிலிருந்து அருள் புரியக்கூடிய ஏக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.